காலங்களின் ஆதி முதல் தேவன் ஒரு மகத்தான வாக்குத்தத்தம் பண்ணினார். உலகம் இருளில் மூழ்கியிருந்த போது ஒரு மீட்பர் வருவார். தேவனுடைய ஒளி பூமியில் உதயமாகும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அந்த நித்தியமான வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் கனிந்தது. ஆனால் அது எதிர்பார்த்தது போல கோட்டையிலோ சிம்மாசனத்தை ஆளும் எந்த ஒரு மகத்தான தேசத்திலோ நிகழவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் கண்டுகொண்ட சாந்தமும் பரிசுத்தமும் நிறைந்த நாசரேத்து எனும் ஒரு எளிய சிற்றூரில்தான் அந்த திவ்ய ரகசியம் தொடங்கவிருந்தது. கர்த்தாவே, என் ஆத்துமா உமக்காக தாகமாயிருக்கிறது, உமது சித்தம் நிறைவேற காத்திருக்கிறேன். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை கண்டடைந்தாய். உலகம் எதிர்பார்த்த அந்த விசேஷித்த ரகசியம் உன்னிடத்தில் நிகழப்போகிறது. இது எப்படி ஆகும்? நான் வெறும் கர்த்தருடைய அடிமை அல்லவா? புருஷனை நான் அறியேனே, இது எனக்கு எப்படி சம்பவிக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உம்மேல் வருவார். உன்னதமான தேவனுடைய பலம் உன்னை நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கப் போகும் அந்த பரிசுத்தர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவார். அவரே உலகை ரட்சிப்பார். நீயோ அந்த பாலகனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதோ நான் கர்த்தருடைய அடிமை. என் தேவனே, உமது சித்தம் இதுவானால் உம்முடைய வார்த்தை என் வாழ்வில் நிறைவேறட்டும். மரியாளோ தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தாள். இம்மானுவேலின் பிறப்பிற்கான கர்த்தருடைய திட்டம் நிறைவேற அடுத்ததாக சந்தேகத்தால் தவித்த நீதிமானாகிய யோசேப்புக்கு வழிகாட்ட வேண்டியதாயிற்று. தேவனுடைய மகத்துவமான ரகசியத்தை மரியாளின் இதயம் தாங்கிக் கொண்டாலும் இந்த அற்புதத்தின் சுமையோ அவளது நிச்சயிக்கப்பட்ட கணவன் யோசேப்பின் மீது பெரும் கலக்கத்தை கொண்டு வந்தது. என் உயிரான மனைவியே, நீதான் என் வாழ்வின் ஒரே ஒளி. ஆனால் இந்த கர்ப்பம், இது எனக்கு சொந்தமல்லவே. இந்த இக்கட்டான நிலையில் நான் எப்படி உன்னை அவமானப்படுத்தாமல் ரகசியமாக விலக்கிவிட முடியும்? என் இதயம் நொறுங்கிப் போகிறதே. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, அஞ்சாதே, உனக்கு குழப்பம் வேண்டாம். உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள். ஏனெனில் அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது மனிதனால் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவரே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஓ கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மகத்தான திவ்ய ரகசியத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேற நானும் ஒரு பணியாளனாக இருக்கிறேன். ஆம், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் அகஸ்துராயன் என்னும் ராயனின் ஆளுகையில் ஓர் அசாதாரண கட்டளை பிறந்தது. அதன் நிமித்தம் அவர்கள் பிறந்த ஊரான பெத்லகேமை நோக்கி வலி நிறைந்த அந்த நீண்ட பிரயாணம் உடனடியாக தொடங்கியது. ஒவ்வொரு
ஒவ்வொரு பிரயாணமும், ஒவ்வொரு மைல் தூரமும் காலத்தை வென்றெடுத்த தேவ சித்தத்தின் அசைக்க முடியாத சாட்சியாக அமைந்தது. தாங்கி செல்கிறேன் கர்த்தரின் தாசியை, கற்பத்தில் உள்ளதோ விண்ணின் பாலகன், துயர் நீங்கி சமாதானம் துளிரே. பெத்லகேம் ஊரிலே நாம் சேருவோம், பெத்லகேம் என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்கிவிட்டது. ஒரு சிறு இடம் கூட கிடையாதா? இல்லை இல்லை, இடம் நிரம்பி விட்டது. எங்கும் இடம் இல்லை. வேறு சத்திரம் தேடிச் செல்லுங்கள். இங்கு இடமில்லை. என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்கிவிட்டது. நகரத்தில் இடமில்லை. வேண்டுமானால் அந்த புறம்பான மாட்டுக் கொட்டகையில் செல்லலாம். பாருங்கள், சர்வலோகங்களின் அதிபதியை வரவேற்க இந்த பூமி மறுத்தது. ஆம், சகலத்தையும் படைத்த தேவனுடைய குமாரன் பிறந்தார். வைக்கோல் மேல் உள்ள ஒரு தாழ்ந்த தீவனத் தொட்டியே அந்த ராஜபாலகனுக்கு படுக்கையானது. கண்ணுறங்கும் பாலகன் கர்த்தரின் நீவல்லவோ, கிருபையின் வெள்ளம் கண்ணுக்கு தெரியுதே. சர்வலோக ரட்சகர் சமாதான பாப்புவே, தாழ்மையின் மேலவர் பூவில் பிறந்தாரே. இந்த உலக இருள் எப்போது நீங்கும்? நாம் ஒருபோதும் ரட்சிப்பை காண மாட்டோமா? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற சுவிசேஷ நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனெனில் இன்றைக்கு தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். நாம் உடனே பெத்லகேமுக்கு போய் கர்த்தர் நமக்கு அறிவித்த இந்த அற்புத வார்த்தையை பார்க்க வேண்டும்.
உடனே செல்வோம், வாருங்கள். இதோ நாம் கண்ட அந்த விசேஷித்த நட்சத்திரம். இது யூதர்களுக்கு பிறந்த அந்த ராஜாவை குறிப்பது நிச்சயம். நாம் அவருக்கு தகுதியான பொன், தூபவர்க்கம் மற்றும் போளம் ஆகிய விலையேறப்பெற்ற காணிக்கைகளை எடுத்துச் செல்வோம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ஏரோதுவின் அரண்மனைக்குள் நுழைந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோதுவின் முகத்தில் கோபத்தின் நிழலும் உள்ளத்தில் சூழ்ச்சியும் மேலோங்கியது. அவர் தன் ராஜ்யத்தின் அதிகாரிகளை ஆத்திரத்துடன் அழைத்தார். அந்த பாலகன் எங்கே பிறப்பார் என்று துல்லியமாய் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் போய் அவரை தீவிரமாய் தேடி வாருங்கள். நானும் போய் அவரை வணங்கும்படி எனக்கு திரும்ப வந்து அறிவியுங்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, சர்வலோகத்தின் மகத்தான ராஜாவே, நீரே எங்களுடைய மெய்யான கர்த்தர், பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். ஆம், அந்த இரவு பெத்லகேமின் ஒரு எளிய கொட்டகையில் சர்வ சிருஷ்டிகருடைய பூரண அன்பு பூமிக்கு வந்தது. அவர் தாழ்மையின் உருவமாய் மனுஷ குலத்தின் மாபெரும் பரிசாய் நமக்காய் பிறந்தார். அவரே உலகிற்கு சமாதானமும் நம்பிக்கையும் மற்றும் நித்திய சந்தோஷமும் தரவந்த இரட்சகர். இந்த உலகிற்கு வந்த அந்த பரிசுத்த பாலகன்தான் நம்முடைய பாவங்கள் அனைத்திற்காகவும் தம்மையே பலியாக கொடுக்க வந்த தேவனுடைய ஒரே குமாரன். அவர் மூலமாகவே விடுதலையும் பாவ மன்னிப்பும் நமக்கு நித்திய ஜீவனும் உறுதி செய்யப்பட்டது. அவரே நம் தேவன், அவரே நம் மீட்பர். விசுவாசத்தின் பணிவு பொன்னோடு போலம் தூபமும் தேவையில்லை. மெய்யான விசுவாசம் போதும் போதுமே. நீதியின் சூரியன் நிலவுவது நிச்சயம். அந்த பரிசுத்த ஆவியின் நீவுக்கே ஸ்தோத்திரம்.